ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஆம்பிளிஃபையர் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 5.1க்கும் இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம்முக்கு ரெடி பண்ணியிருக்கோம். ஜிம்முக்குங்கிறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 சேனல் ப்ளஸ் வந்து டபுள் சப்வூஃபர் வர மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க ஆம்பில் என்னென்ன நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி போட்டுருக்கோங்கிறது பார்த்துடலாம். இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம்முக்கு கொடுத்துருக்கோம். இது வந்து இப்போ இன்டீரியர்ஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த ஆம்பில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 ஸ்பீக்கர் யூஸ் பண்ண போகிறோம். 6 ஸ்பீக்கர், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டபுள் சப்வூஃபர் யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிற காயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் வீடியோலேயே. காயில் வந்து பார்த்தீங்கன்னா 15 ஆம்ப்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம பியூர் காப்பர் காயில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 5 சேனல் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி 5 சேனல் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக ஒரு சேனலுங்கிறனால ஒரு சேனல் மட்டும் தனியாக நம்ம போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சப்வூஃபர் யூஸ் பண்ணுறதுனால 2 மோனோ போர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் ஃபேன் வந்து 2 யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஃப்ரண்ட் வந்து பேனல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையர். நம்ம நார்மலாக கண்ட்ரோல் டைப் இல்லாமல் இது ரிமோட்லேயே வந்து நம்ம ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் 4 படி இது வேணும்னா நம்ம 5.1ஆகவும் நம்ம மாற்றிக்கலாம். பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 6 சேனலுக்கு 2 சப்வூஃபருக்கு தான் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு தேவைப்படுதா? அப்போ ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.